உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. ஆமென். அவர் நம்மளை வாழ வைக்கிற தெய்வம், நம்மை வழி நடத்துகிற தெய்வம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்ல எனக்கு, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார், என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி. எல்லாரும் அந்த ராஜாவை கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தவர், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். எல்லாம் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்.
ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் வந்தாரே தேடி வந்தாரு, வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டார், அனைத்தையும் பொழிந்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள். அந்த சாத்தான் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப அதிகாரம் பண்ணுது அதெல்லாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த நோயின் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த கடன் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த பலவீனம் அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த நோயின் மீது அதிகாரம். எந்தெந்த வியாதிகள் உங்க முன்னால நிக்குதோ அதெல்லாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிங்க. தரித்திரங்கள் எல்லாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிங்க. எது கடன் உங்க முன்னால பெருசா நிக்குது அதை இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிங்க. எந்த போஸ்ட் ஜெயிலோட எந்த அது உங்க முன்னால நிக்கிற மாதிரி பயம் காட்டுது அதெல்லாம் இந்த வேளையில இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்போம். ஹல்லேலூயா. ரிபபர ஷதலரபா, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவேன். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம், இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம், இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. யலஷதலரபா, எல்லாவற்றின் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு நாமம் சொல்லி 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 எல்லாவற்றையும் முறியடிங்க. ரிகதன ஷதரலரோ ரபரோ. அப்பா இந்த நேரத்தில் எதெல்லாம் எங்க முன்னால அப்பா அது அதிகாரம் பண்ற மாதிரி நிக்கிதோ அது எல்லாவற்றின் மீது எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. அந்த பலவீனத்தின் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க, வியாதி மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி அதை முறியடிங்க. ரிபதந்தலர ஷகதலரோ. ஹல்லேலூயா. ரியகதலர ரபதலர ஷந்தலரோ. ஓரி மஹஸ் மதுலரரப. ஹோலி ஸ்பிரிட் ரிகலதனரு. ஓரியாலர ஷதலரர மனோ அஸ்மாட்டினி கரோனமல ஆப்லரனோ மினாக்லோ மிகரதர ஹஸ்ஸெலரரபரபா. கரங்கள்ல நம்மளை பொறித்து வைத்திருக்கிறார், அவருடைய உள்ளம் கைகள்லாம் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஓ ரபரகரபா, அவருக்கு நன்றி சொல்லுவோம். ரியாலதனரும். ஓ சந்தலரபா, அவர் நம்மை வாழ வைக்கிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் நம்ம மேய்ப்பராய் இருக்கிறவர், அவர் நம்மை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துகிறவர், அவர் அமர்ந்த தண்ணீரண்டில் நம்மை நடத்துகிற அந்த ராஜாதி ராஜாவை எல்லாரும் உயர்த்துவோம். மாரியலபது ஷதலபரு ஹாசெலே. ஓ கதனகதிலா ஹந்தரனோரோபலு ரிகபராஷ்லிகி பிரோஹாதுலாம். ஓ பபலாந்தினி மஹாதுனிக்லா படு ஹாத்லிபோ.
ஹசதின ஹசுலரபாம். நம்ம கர்த்தருடைய கையில எப்படி இருக்கிறோமா? அலங்காரமான கிரீடமா இருக்கிறோமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஆமென். நம்ம எப்படி இருக்கோம்னா அவர் கையில அலங்காரமான கிரீடமா வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அவர் கையில அலங்காரமான கிரீடம், சாதாரண கிரீடம் இல்லை, அப்படியே டெக்கரேட் பண்ணி அழகா வைத்திருக்கிறார். யாருமே சொல்ல முடியாது என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க யாரோட கையில இருக்கிறீங்க? அவரோட கையில இருக்கும்போது எப்படி உங்க வாழ்க்கை நல்லா இல்லாம இருக்கும்? அவரோட கையில உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? அலங்காரமான கிரீடமா இருக்கு. ஆமென். ஓ ரதல ரரபரபம். உங்க வாழ்க்கையை அவர் அழகா வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை அவர் அப்படியே அலங்காரமா வைத்திருக்கிறார். நம்ம ஊழியத்தை அவர் கையில அலங்காரமா வைத்திருக்கிறார். நம்ம சபையை அவர் கரத்துல அலங்காரமா வைத்திருக்கிறார். நீங்க செய்யற எல்லா காரியங்களும், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லாம் அவர் கையில எப்படி இருக்கு தெரியுமா? அலங்காரமா இருக்கு. அழகா வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியா வைத்திருக்கிறார். அவர் கையில இருக்கிற எதுவும் சாதாரண இது கிடையாது. ரீதலர ஷகபபலருரபா. ரொம்ப காஸ்ட்லி. ராஜ முடினா ரொம்ப காஸ்ட்லியா வைத்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை அவர் கையில எப்படி இருக்கு தெரியுமா? அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாருன்னா சும்மா இல்லைங்க. அவருடைய உள்ளங்கையில அப்படியே அழகா வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கைய. அவர் உள்ளங்கையில உங்க ஃபியூச்சரை ரொம்ப அழகா டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய கையில நீங்க ரொம்ப காஸ்ட்லியா வைத்திருக்கிறார். ராஜ முடி உங்களை ரொம்ப ப்ரெஷியஸா வைத்திருக்கிறார். ரிபபலதுரா ஸ்லேகந்துனரபா. அந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா உங்க கையில நாங்க அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம், அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம், ராஜ முடியா இருக்கிறோம். ரீபந்தலரலிகுனரம். ஹalleluya. ஓ ரபபலதர சந்தலரரரபலருரபதி கரு. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, நம்மளே அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய படைப்பு எல்லாமே நல்லது. ஆமென். ஆண்டவரோடு உறவே இல்லாமல் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமான்னா செய்ய முடியாது. இவனுக்கு இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் தான், ஆனால் ஆண்டவரோட உறவு இல்லை. நான் நல்லா சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதில்ல, நம்ம லைஃப்பில் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நான் சொல்ல வர்றது அதுதான். ஒரு வெளிப்பாடு இல்லாமல், உங்களுக்கு அங்கே ஒரு வெளிப்பாடே கிடைக்காம ஒரு காரியத்தை செஞ்சிடாதீங்க. நம்ம பார்க்கலாம், அப்போஸ்தலர் 19 பார்க்குறோம். அப்பொழுது 12வது வசனத்திலிருந்து, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய பசங்க 7 பசங்க அதை செஞ்சாங்களாம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். சாத்தா என்னமா சொன்னா? இயேசுவையும் தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும், நீ தான் எனக்கு யாருன்னு தெரியலடா. அவன் அதான் சொன்னான், எனக்கு இயேசுயும் தெரியும்டா, பவுலையும் தெரியும்டா, நீ தான் எனக்கு யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கிறடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை வருஷம் இருக்கிற நான் கூட எனக்கு வெளிப்பாடு இல்லாமல் எதையும் நான் செஞ்சிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன். பிரதர், அங்கே ஒரு ஊழியக்காரரு சுகமாக்கி கொண்டு இருக்கிறாராம் இயேசுவின் நாமத்தினால. நான் வந்துட்டு நானும் இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டி மறைவதாக வேலைக்காகாது. அவர் அதை செய்கிறாருங்க. அந்த ஊழியக்காரங்க அப்படியே வீல் சேரில் வரவங்க எல்லாத்தையும் எழுப்பிடுறாராம். உடனே நான் கிளம்பிட்டு வீல் சேரில் இருக்கிறாங்க வர சொல்லுங்கப்பா, அதே இயேசுவின் நாமத்தினால. வேலைக்காகாது. அவங்க செய்கிறாங்க.
ஒரு லுத்தரன் சர்ச்சில் தானே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அந்த வசனத்தினால இந்த லுத்தரன் சர்ச்சே இது பண்ணாங்க, வந்துச்சு ரெவல்யூஷன். அந்த வசனமா இப்போ பாருங்க, அந்த வசனத்தை நான் வச்சு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க. அந்த ஒரு வசனம் அவருக்கு வேலை செஞ்சுதா, எந்த வசனம் எனக்கு இப்போ வேலை செய்யும் பாருங்க, வேலை செய்யாது, வேலைக்கே ஆகாது. அந்த அதிகாரம் தான்ப்பா அந்த நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வந்துச்சான். இப்போ அந்த அதிகாரத்தை பாருங்க, நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் பாருங்க, வேலைக்கே ஆகாது. வெளிப்பாடு இல்லாமல் தேவனுடைய வார்த்தையில் யாராவது சொல்கிறத கேட்டு அவங்க சொன்னாங்களாம் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஊழியக்காரங்க அதுக்கு என்னென்ன சீக்ரெட்டாக ஆண்டவரோட உள்ளூர் என்னென்ன வெளிப்பாடு வந்து அது எப்படி வளர்ந்து வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் அவங்க என்ன சாதிச்சு அவங்களுக்கு எவ்வளோ மினிஸ்ட்ரி நடந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா அதில் 100 ரெவல்யூஷன் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் 70-80 வயசு ஊழியக்காரங்க நிறையா காரியங்கள் செய்கிறாங்கன்னா அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு, எக்ஸ்பீரியன்ஸ், வெளிப்பாடு, அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடுல செய்கிறாங்க. அவங்கள மாதிரி செய்யலாம், புலித்தோல் போர்த்திய ஆடு மாதிரி மாட்டிக்கிட்டு போனோன்னா புலி கூட்டத்தில் மாட்டிக்குவோம். இன்றைக்கி ஏன் ஃபெயிலியர்னா இதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் பிரதர், ஃபெயிலியர் பிரதர். ஏன்னா வெளிப்பாடு இல்லாமல் செய்யாதீங்க எதையும். ஆண்டர் அதனால தான் நல்ல வேலை ஒரு குருடனை சுகமாக்கின மாதிரியே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா குருடனையும் சுகமாக்கியிருந்தாருன்னா எல்லாரும் கையில் சேத்தை எடுத்துக்கிட்டு மண்ணை எடுத்துக்கிட்டு அதில் எச்சி துப்பிட்டு கிளம்பியிருப்பாங்க. நல்ல வேலை மாற்றி மாற்றி செஞ்சார். என்னன்னா அந்த டைமில் பிதா என்ன சொன்னாரோ அதை செஞ்சார், அவ்வளோதான். நமக்கு என்னன்னா நமக்கு என்ன பிதா என்ன சொல்கிறாரு, உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். இயேசுகிட்ட சொன்ன மாதிரியே தான் நம்மக்கிட்ட சொல்வாரா? இல்லை. ஆபிரகாம் கிட்ட பேசின மாதிரியே ஈசா கிட்ட பேசுவாரா? இல்லை. ஈசா கிட்ட பேசின மாதிரி யாக்கோபுட்ட பேசுவாரா? இல்லை. யாக்கோபுட்ட பேசின மாதிரி யோசேப்பு கிட்ட பேசுவாரா? இல்லை. எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா தெரியும் அடுத்து ஒரு கூட்டம் வரும் 2000 வருஷம் கழிச்சு, இந்த கூட்டம் காப்பி அடிக்கிற கூட்டம். இயேசு மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு மட்டும் எழுதி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பா அடே உலகம் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸு தான் இருந்தோம். நம்ம ஆட்கள் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பாங்க. உடனே எனக்கே நிறையா ஃபோன் வருது, பிரதர் மீசியை எடுத்துருங்க, நம்ம ஆளாக ஆயிடலாம், மீசி எடுத்துட்டிங்கன்னா நம்ம இதாக சேர்ந்துடலாம், கோட்டெலாம் போடாதீங்க, ஒயிட் ஷர்ட் போடுங்க, எத்தனை இது பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா இதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கையை மாற்றாது பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தான் மாற்றும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையும் பார்த்து காப்பி அடிக்காதீங்க. வேதத்தை வாசிக்கிற படிக்கிறீங்களா, ஆண்டு உங்ககிட்ட பேசுவார். குடும்பத்தை கூட உங்கள் குடும்பத்தை வெளிப்பாட்டில் நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளை வெளிப்பாட்டில் தேவனோடு வார்த்தையில் வர வெளிப்பாட்டில் நடத்துங்க. உங்கள் பிஸ்னஸை தேவனுடைய வார்த்தையில் வர வெளிப்பாடுகளை பண்ணுங்க, சக்ஸஸை பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்களா, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே கூடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இங்கே பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவது தேவனுடைய வார்த்தையில், அந்த வார்த்தையில் நடக்கிற அற்புத அடையாளங்களில் எல்லாமே ஆசீர்வாதங்கள்லேருந்து எல்லாமே எங்கெங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. இந்த வார்த்தையை எப்படிங்க படிக்கணும்? ஆண்டவரோடு உள்ள உறவில் படிக்கணும், ஆவியானோட உதவியில் படிக்கணும். நம்ம மாம்சத்தில் படிக்கக்கூடாது, நம்ம ஸ்பிரிட் மேனில் படிக்கணும். உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய கண்களில் திறக்கிற மாதிரி படிக்கணும், ஆவியானவரோடு இணைந்து படிக்கணும். சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்நிய பாஷை பேசிட்டு படிக்கலாம், நல்லா பாட்டு பாடிட்டு படிக்கலாம், டான்ஸ் ஆடிட்டு படிக்கலாம் வேதத்தை, அது உங்கள் விருப்பம். திடீர்னு ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வேதத்தை படிக்கும்போது டான்ஸ் ஆடுவீங்க.
டான்ஸ் ஆடிட்டே படிங்க. திடீர்னு வேதத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம், சிரிப்போம், ஹாஹாஹான்னு சிரிப்போம். நான் தெரியுமா, என் ரூமில் மட்டும் நான் பைபிள் படிக்கும் போது எட்டி பார்த்துட்டீங்க ஒரு பைத்தியம்னு நினைப்பீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஆச்சரியமான காரியம் வந்துச்சா கிளாப் பண்ணுவோம், வா சூப்பர் அப்படின்னுவேன். அடுத்தது ஏதாவது சோகமான காரியம் வந்தால் ஐயோ அப்படின்னுவேன். அடுத்தது சந்தோஷமான காரியம், சூப்பர் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னுவேன். என்ன தெரியுமா, அதோட இணைந்திடணும். அப்போ தான் ஒரு மினிஸ்ட்ரி நடக்கும். ஸ்பிரிட்டில் மினிஸ்ட்ரி நடக்கணும். அதோட வார்த்தையோடு இணைஞ்சிடணும். நாமளும் அந்த வார்த்தையும் பின்னி பிணைஞ்சிடணும். அந்த வார்த்தை நமக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை சாறு நம்ம வாழ்க்கையில் சேர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பூவுடன் சேர்ந்த நாறு, செடியுடன் சேர்ந்த கொடி, இது எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ ஒரு வெளிப்பாடு வரும் பாருங்கள். அப்போ அந்த செடியில் கொடியில் ஒரு பூ பூக்கும் பாருங்கள். அந்த பூ காயாக மாறும் பாருங்கள். அந்த காய் அழகாக ஒரு கனியாக வரும் பாருங்கள். அதை ஆண்டவர் எடுத்து உண்பதற்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேதத்தில் பார்க்குறோம், அவர்கள் பலியிடும்போது அந்த வாசனையை முகருவாராம். அந்த முகந்து அப்படியே சந்தோஷப்படுவாராம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். வெளிப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை தான். எல்லாத்துக்கும் ஐயோ இது நடந்துருச்சு. தொட்டாஞ்செடிங்க மாதிரி செடி பார்த்துருக்கீங்களா? தொட்டாஞ்செடிங்க செடியை போய் தொட்டுட்டிங்க, சுருக்கிடும் இலையெல்லாம். அது லைட்டாக டச் பண்ணிட்டாலே போதும், டோட்டல் செடியே சுருங்கிடும். இங்கே பாருங்கள், அந்த செடி இவ்வளோ பெருசாக இருக்கும். நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன். தொட்டாஞ்சினிங்கின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏதாவது ஒரு இலையை போய் தொட்டுட்டீங்க, அது முழு செடியும் அப்படி சுருங்கிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏதாவது எங்கேயா ஒன்று நடந்துடும், உடனே டோட்டல் ஆஃப். ஆண்டவரே நடந்துச்சு. எதுக்கு ஆண்டவர் நடந்துச்சு? அதெல்லாம் பார்க்குறதுக்கே இந்த கூட்டத்துக்கு நேரம் இல்லைங்க. ஓடுதுங்க. ஓடுனா கூட வசனத்தை சொல்லிட்டு ஓடுதுங்க. பயந்து ஓடுதுங்க. உயிரை காப்பாற்றிக்க ஓடுதுங்க. வசனத்தை சொல்லிட்டே ஓடுதுங்க. என்னங்க அது கூட்டம்? ஹல்லேலூயா. வசனத்தை எந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறீங்களோ வாழ்க்கை மாறிடும். அதான் சொல்கிறேன், அந்த வசனத்தை எடுக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்யும். வச்சுக்கணும். எவனாவது இன்னைக்கு மாட்டடுண்டா. ஒருத்தவன் ஃபோன் பண்ணி எவனா வர ஃபோன் எதுக்கு பண்ணுறானோ இல்லையோ, வசனத்தை சொல்லிடுங்க, வார்த்தையை சொல்லிடுங்க. ரொம்ப நேரம் வேணாம், அவன் கேட்குற அளவுக்கு ஒரு நிமிஷமாக வார்த்தை, இதுதான் வார்த்தை. அன்றைக்கி வார்த்தையை வாங்கிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. இன்றைக்கி எவனா ஃபோன் பண்ணால் அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். வச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கணும் பாருங்கள். வந்தானா அவனுக்கு வார்த்தை சொல்லிவிடுங்க. சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து சுவிசேஷம் சொல்கிறது என்னன்னா, ஒரு மரத்தில் ஒரு வெட்டு நம்ம, அடுத்த வெட்டு ஒன்று, கடைசியாக அந்த மரம் எட்ஜில் அப்படியே விழுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அங்கே போய் ஒன்றுமே இல்லை, அது லைட்டாக டச் பண்ணால் விழுந்துடும்ல. அவங்கள்ட்ட போய் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா டப்புன்னு விழுந்துருவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, வெளிப்பாடோடு வாழுங்கள். அதுதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கும். நான் வெளிப்பாடோட வாழ்ந்தால் முதல்ல அது என்ன ஆசீர்வதிக்கும்? என் மனைவியை ஆசீர்வதிக்கும், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும், இந்த சபையை ஆசீர்வதிக்கும். அப்புறம் தான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வெளிப்பாடு இல்லாமல், வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் முதல்ல நமக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அப்புறம் எங்கிருந்து நம்ம ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய், நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சீஷர்கள் கூட்டத்தை பார்த்தோம். அவங்க எந்த சூழ்நிலையையும் பார்க்கல, எந்த காரியத்தையும் பார்க்கல. அவங்க செய்ய வேண்டியதை எதுவும் பிரசங்கம் பண்ணுறத, அவங்க செய்கிற ஊழியத்தை ஏதாவது வச்சு நிறுத்தலாமா அப்படின்னு சாத்தான் பார்த்தான். ஆனால் எதுவும் நடத்தலை. அவங்க எதுவும் நிறுத்தலை. அவங்க என்ன பண்ணணுமோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரசங்கத்தை விடவே இல்லை. தேவனோட வார்த்தையும் அவங்களையும் பிரிக்க முடியல. மிகுந்த துன்பம், பிரிக்க முடியல. வீடுகள் தோறும் ஸ்திரீகளை பிரித்து இழுத்து கொண்டு வந்து காவலில் போட்டார்கள். பிரிக்க முடியல. எவ்வளவோ பெரிய கஷ்டம், துன்பம், சபை பாழாகி கொண்டிருந்தது. ஆனாலும் வசனத்தையும் அவங்களையும் பிரிக்க முடியலங்க. வசனத்தை, ஏன்னா உறவு. இயேசுவுக்காக நின்னாங்க. அந்த வசனம் நிற்க வச்சுதுங்க. சுயபலம் இல்லைங்க, மாம்ச பலம் இல்லைங்க, மன வைராக்கியம், அந்த வைராக்கியம் இல்லைங்க. உள்ள இருக்கிற ஆவியானவருடைய வைராக்கியம் நிற்க வச்சுதுங்க அவரை. மாம்சத்தில் நின்னோம், கொஞ்ச நாள் நிற்போம்.
நம்ம மாம்ச வைராக்கியத்தில் நின்று கொஞ்ச நாள் இப்போ விழுந்துருவோம். ஆனால் ஆவியின் வைராக்கியம், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார் வசனம் சொல்லுது. அந்த வைராக்கியம், ஆவியானவருடைய வைராக்கியம் அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும். எதை செஞ்சாலும் வெளிப்பாடோடு செய்யுங்க. வெளிப்பாடு இல்லாமல் அந்த ஊழியக்கார் செய்கிறாரு, நானும் செய்யலாம், அவங்க அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க நானும் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாருப்பா, அதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிடலாமா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ 5 காரணங்கள், அதை செய்வதற்கு 7 காரியங்கள். இதெல்லாம் வேலைக்காகாது பிரதர் சிஸ்டர். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் வருகிற வெளிப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த பிரதருக்கு அந்த வசனம் நடந்துச்சான், அந்த மெசேஜை கேட்டாங்களா, அவங்க வாழ்க்கை மாறிச்சான். அதனால் அந்த மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை மாறுதா? மாறாது, மாறாது. உங்களுக்கு அதில் ஒரு வெளிப்பாடு வரும். ஒரே மெசேஜை 100 வாட்டி கேட்டாலும் வாழ்க்கை மாற போகிறதில்ல. இந்த வேதத்தை குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பார்த்தவங்க கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, மீதி பேர் ரட்சிக்கப்படாமலேயும் போயிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களின் வாழ்க்கை மாறியது. அவர்கள் போய் ஆயிரக்கணக்கான ஜனங்களின் வாழ்க்கையை மாற்றினார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அதுதான், நம்மளை ஆசீர்வதிப்பது, நம்மை அபிஷேகம் செய்வது. நாமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைக்கிற மோசே ஜோஷுவாக்களாய் மாறணும். நம்மளும் அபிஷேகம் பெறணும், மற்றவர்களும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணும். இந்த காரியம் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது கூட ஈஸிங்க, ஆனால் மற்றவங்களை நடத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு வரத்துக்கு ஆசைப்படுங்க. அதுக்கு இந்த வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடு தான் உங்களுக்கு உதவி செய்யும். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி வார்த்தைகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஜனங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையில் அதிக நேரம் செலவிட, ஆண்டவரே அந்த வார்த்தையோடு வாழுகிற வாழ்க்கை, வெளிப்பாடோடு வாழுகிற வாழ்க்கை, வார்த்தையில் வருகிற வெளிப்பாடோடு. ஆவியானவரே உமதுக்கு இன்னொரு பேர் சத்திய ஆவியானவர். நீர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், அதுதான் வெளிப்பாடு. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார், அந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். உங்களுக்கு புது வெளிப்பாடுகள் வரும். எதை செய்யணுன்றத வார்த்தையின் மூலமாக பேசுவார். எஸ் ஆண்டவரே, நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே வார்த்தையோடு வாழ்வார்களாக, வார்த்தை அவர்களை வாழ வைப்பதை அவர்கள் பார்ப்பார்களாக. நான் சொல்கிறேன், யாராவது சபையில் இல்லை பிரதர் நான் வேதத்தை அதிகம் படிக்கிறதில்ல, ரொம்ப மெடிடேஷன் படிப்பேன், ஆனால் மெடிடேஷன் பண்ணுறதில்ல நினைக்கிறீங்களா? வார்த்தையை ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. நான் ஒரு வசனத்தை சும்மா எழுதுவேன். அந்த ஏன் எழுதுவேன்னா, திடீர்னு பார்த்தா அந்த வசனத்தை பற்றி ஒரு 5 பக்கம் எழுதுவேன். அது என் ஸ்பிரிட்டுக்கு போகும். நான் விசுவாசம் அந்த வசனத்தை சும்மா எழுதுவேன். எழுதும் போது 2 வரி தான் அந்த வசனம் இருக்கும். திரும்ப அந்த வசனத்துலேருந்து வர வெளிப்பாடில் கீழே எழுத அது பல பக்கங்கள் போகும். அந்த பக்கங்களை வச்சு நான் இங்கே போதிக்கிறது இல்லை, அது எல்லாம் ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடும், என் ஆவியில் போயிடும், என் ஆவியில் பதிஞ்சிடும். வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க, எடுத்து எழுத ஆரம்பிங்க. எழுத அது உங்கள் ஆவிக்குள்ளே போகும், பல வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். இந்த வாரம் அதை ட்ரை பண்ணுங்க. வேதத்தோடு உட்காருங்க, ஆண்டோட வார்த்தையோடு உட்காருங்க, வார்த்தையை எடுத்து பேசுங்க. நான் சொல்கிறேன், பைபிள் உங்ககிட்ட பேசுங்க. பைபிள் உங்களை சிரிக்க வைக்கும், ஒரு சில நேரம் அழ வைக்கும், ஒரு சில நேரம் டான்ஸ் ஆட வைக்கும், ஒரு சில நேரம் குதிக்க வைக்கும், ஒரு சில நேரம் கத்த வைக்கும். இதை வாசித்து பாருங்கள், எல்லாமே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது உங்களை வாழ வைக்குங்க, வாழ வைக்கும். எஸ் 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 ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் அப்பா சபை இதை எடுத்து தியானிக்கும் போது வார்த்தையோடு வாழுகிறத வர பலனை பார்ப்பார்களாக என்று சொல்கிறேன். அவங்க நேரத்தை திருடுகிற எந்த காரியமோ இயேசுவின் நாமத்தில் சிதறப்பட்டு போவதாக. எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்?
அது எதுவோ, நாசம் மோசமோ நிர்வாணமோ வியாகுலமோ என்ன எதுவாக இருக்கட்டும், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு, உறவை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. எஸ் எஸ், நன்றி ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்கள் வார்த்தைக்காய் நன்றி. ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையில் இருக்கிற வாழ்வை, வார்த்தையில் இருக்கிற உறவை அனுபவிப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.